தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அகிலம் போற்றும் அன்னை மரியே, மாசற்ற தாய் மரியே, உலகம் போற்றும் உத்தம தாயே, காலம் போற்றும் கன்னி தாயே, துன்பங்கள் நீக்கிடும் சகாய தாயே, துணை தந்து காத்திடும் தேவதாயே, பிணி தீர்க்கும் ஆரோக்கிய தாயே, குறை நீக்கும் பணிமய தாயே, அண்டினோரை அரவணைக்கும் அடைக்கல தாயே, பாவி எமக்காய் பரிந்துரைக்கும் இரக்கத்தின் தாயே, அம்மா மரியே, உம்மை போல் நாங்கள் வாழ இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத் தருவாய். உலகின் வடிவை, கடலின் ஆழத்தை, காற்றின் வேகத்தை, மின்சாரத்தின் சக்தியை நிர்ணயித்துள்ளனர் அறிஞர். ஆனால் தாய் என்ற இரு சொல்லின் நிறை சக்தியை, பொருளின் ஆழத்தை, அகலத்தை அளந்து அறியக்கூடியவர் யாரோ? நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நமது தாயை விட நமக்கு அறிமுகமானவர் நம் தாய் மரியாதான். அந்த தாய் நம் இதயங்களை கவர்ந்தவள், நம்மை முற்றிலும் அறிந்து நேசிப்பவள், நமக்காக தம் மகனையே தியாகம் செய்தவள், நாம் செய்யும் அனுதின போராட்டத்தில் உறுதுணை தந்து காப்பாற்றுகிறவள், ஆன்ம மீட்படைய நமக்கு வழிகாட்டுகிறவள். தாயை போல பிள்ளை என்பது பழமொழி. அப்படிப்பட்ட தாயின் அன்பை உணர்ந்த நாம் அவளைப் போலவே இருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாயை நேசிக்கிறோம் என்றால் அன்னைக்கு உகந்த அன்பு, பொறுமை, கற்பு, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, தேவை அறிந்து உதவுதல் போன்ற புண்ணியங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அன்னையின் அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவர் மகன் இயேசுவை போல வாழ்வோம். இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் புனித அந்தோனியார் திருத்தல பங்கு மக்களின் மற்றும் அனைத்து மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய நம் பணிமை தாயின் வழியாக இறைவனை மன்றாடுவோம். அன்பு மக்களே, நாம் ஒன்றாய் ஒரே குடும்பமாய் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பலவும் செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிமரியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், நம் குற்றங்கள், நம் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலையான நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமை படுத்துகின்றோம் யாம் உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலத்தில் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. பரிவன்புமிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் உம்முடைய அருளின் நிறைவிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 இறை திருவசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம்,
தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். ஜூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னை உம் கைகளில் பொறித்து வைத்துள்ள இறைவா, உமதல்வ பெரியது, உமதல்வ பெரியது. உமதல்வ பெரியது. இம்மை பொழுதேனும் அயராது காக்கும் என் அன்பு நல்தேவனே. இம்மை பொழுதேனும் அயராது காக்கும் என் அன்பு நல்தேவனே. உமை நீங்கி ஒருபோதும் தொலைவில் நான் செல்லாத வரம் ஒன்று தந்திடுவார். இமை பொழுதேனும் அயராது காக்கும் என் அன்பு நல்தேவனே. உமை நீங்கி ஒருபோதும் தொலைவில் நான் செல்லாத வரம் ஒன்று தந்திடுவார். நிசரி மப பனிசா நிசரி மகரிசா மபத மாகாரி நிசரி மாகாரிசா. கார்மேகம் போன்ற துன்பங்கள் வந்தாலும் கருதினார் வீழ்வதில்லை. கார்மேகம் போன்ற துன்பங்கள் வந்தாலும் கலங்கினார் வீழ்வதில்லை. இமை பொழுதேனும் அயராது காக்கும் என் அன்பு நல்தேவனே. உமை நீங்கி ஒருபோதும் தொலைவில் நான் செல்லாத வரம் ஒன்று தந்திடுவார்.
நிசரி மபம்மனிசா Hallelujah, 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 hallelujah. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 35 முதல் 38 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 35 முதல் 38 வரை. அக்காலத்தில் வானதுதர் மரியாவிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பனிமை அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் உலகம் முழுவதும் நம்பிக்கை ஆண்டை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நமது மறை மாவட்டத்திலும் நாம் சிறப்பிக்கின்றோம். மறை மாவட்டத்தின் ஒரு முனையாம் தூத்துக்குடியிலும் இந்த பனிமை அன்னையின் விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். மறுமுனையாம் தெற்கு கள்ளிக்குளத்திலும் இதே விழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நமது மறை மாவட்டத்தில் மரியின் வழியில் நம்பிக்கை ஆண்டை சிறப்பிக்கின்றோம் என்று சொன்னால் அது இன்னும் சால பொருந்தும் என்று நினைக்கின்றேன். காரணம், புனித அகுஸ்தினார் கூறுவது போல, உடலால் கருத்தரிக்கும் முன்னே உள்ளத்தால் மரியா கருத்தரித்தார் என்பதற்கேற்ப அவளது நம்பிக்கை வாழ்வு அமைந்தது. கன்னித்தாயாக இருந்து இறை மகனை பெற்றெடுக்க அழைக்கப்பட்ட மரியா, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என தனது விசுவாச வாழ்வை வெளிப்படுத்தி இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இதுதான் மரியாவின் வாழ்வை நிர்ணயித்த இறையியல் சூத்திரமாகும். அன்புக்குரியவர்களே, வார்த்தையினால் இறைவனை எளிதில் புகழலாம், வாழ்க்கையினால் புகழ்வது நமக்கு கடினம். ஆனால் மரியாளோ வாழ்க்கையினால் புகழ்வது அவ்வளவு கடினமல்ல என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். மரியா அன்பில் முதிர்ந்தவராய், அருளால் நிரம்பியவராய், வாழ்வை வழங்கும் ஒளியை தாங்கியவராய் திகழ்ந்தார். மரியாவின் வாழ்வு முழுவதுமே ஒரு விசுவாச திருப்பயணம் என்று நாம் சொல்லலாம். இறைவன் தன் அன்பை
அளவற்ற விதத்தில் அவருடைய உள்ளத்தில் பொழிந்திருந்தார். பெற்ற கொடைகளைப் போல இந்த அன்பையும் இறை எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் அன்னை பெருக்கிக் கொண்டே இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய அந்த நம்பிக்கை வாழ்வில் இறை அன்பானது பெருக பெருக படைப்புகளிடமிருந்து படிப்படியாக விடுவித்து படைத்தவரிடமே முழுமையாக தன்னை திருப்பிக் கொண்டார். யாரை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களின் பெருமையையே அதிகம் பேசிக்கொண்டே இருப்பது போல விசுவாசத்தால் உந்தப்பட்ட இறை அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மரியா எதை செய்தாலும் எதை சொன்னாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவர் புகழ் தன் வாழ்வில் வெளிப்படுவதை நோக்கமாக கொண்டிருந்தார். மரியா நம்பிக்கையின் வீர நங்கை. தம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பிக்கை வாழ்வில் நடந்து நம்பிக்கைக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த அன்னையை பனிமய அன்னை என்ற பெயரில் இறைவன் காலம் காலமாக இந்த முத்து நகரிலே கொலுகொள்ள செய்ய திருவுளமானார். மரிய மஜோரே என்னும் இந்த உன்னதமான பனிமய அன்னையை நம்மோடு இணைந்து இங்குள்ள நமது இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இவ்வளவு சிறப்பாக அவர்களால் அன்பு செய்யப்படுகிறார் என்றால், கொண்டாடப்படுகிறாள் என்றால், அன்னையின் தூய வாழ்வை, அவள் இறைவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை, அவரிடம் விளங்கும் இனிமையை மக்கள் போற்றி வருகின்றனர் என்றுதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, வரலாற்றை நினைவுபடுத்த விருப்பப்படுகின்றேன். ஆரம்பத்தில் முத்துக்குளித்துறையில் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை துன்புறுத்திய டச்சுக்காரர்கள் இறை மக்கள் இந்த அன்னையின் மீது வைத்திருந்த ஆழ்ந்த பக்தியின் காரணமாக தங்களின் மத வெறியை மாற்றிக்கொண்டார்கள். அதிகமாக விளக்க தேவையில்லை, புரிந்து கொள்பவர்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள். சாவதாயினும் நம்பிக்கையில் நிலைத்திரு, வாழ்வை உனக்கு நான் வெற்றி வாகையாய் சூட்டுவேன் என்ற வாக்கிற்கு ஏற்ப வீரத்தோடும் அர்ப்பணத்தோடும் கத்தோலிக்க நம்பிக்கை கண்கொண்டு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை நம்முடைய அன்பு தாயின் வழியாக ஆண்டவிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, உம் அன்னையின் ஆலயத்தை நாடி வரும் அனைத்து மக்களின் உடல் உள்ள சுகத்தை ஆசீர்வதித்து வாழ்வில் மகிழ்ச்சியை காண வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆறுதலின் தெய்வமே இறைவா, எங்களிடையே வாழும் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் நீரே ஆறுதல் அளித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீரே செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. வாழ்வழிக்கும் வல்லனே இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள இளைஞர், இளம் பெண்கள் படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பு பெற்றிடவும், நல்ல வரன்கள் அமைந்திடவும், தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு உகந்த அன்பின் கருவிகளாக
வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம்மக்கள் செய்யும் எல்லா வகையான தொழில் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வளமான எதிர்கால வாழ்வை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, படித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ மயத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அப்பா தந்தையே, உம் பிள்ளைகள் இவர்கள் நம்பிக்கையோடு உம் பாதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த எளிய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் தயவாய் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாசல் திறந்திட கண்டேன், இயேசுவின் வழியில் நிலைத்திட வந்தேன். என் வாழ்வு உன்னில் நிலைத்திடவே என்றும் என்னையே தந்தேன். பதமலர் பணிந்து விண்ணக வாசல் திறந்திட கண்டேன், இயேசுவின் வழியில் நிலைத்திட வந்தேன். பொன்மலர் பூந்தட்டில் என் மனம் வைத்தேன், கோதுமை அப்பமும் சேர்த்ததில் வைத்தேன். பொன்மலர் பூந்தட்டில் என் மனம் வைத்தேன், கோதுமை அப்பமும் சேர்த்ததில் வைத்தேன். நறுமணி காற்றி ரசத்துடன் கண்ணீர் நதியின் துயரையும் சேர்த்து கருணை தேவன் கனிமொழி கேட்டிட விண்ணக வாசல் திறந்திட கண்டேன், இயேசுவின் வழியில் நிலைத்திட வந்தேன். அன்பு மக்களே, நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தினால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே பரிசுத்த தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தொரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: எங்கள் வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உடைய தூய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்ம சுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றியும் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, இவ்வுலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையினை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யுவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், குறிப்பாக இன்று பனிமை தாயினை தேடி வந்திருக்கின்ற
புனித அந்தோனிய திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையும் அவர்களோடு வந்திருக்கின்ற பங்கு பணியாளர்கள் மற்றும் பங்கு நலக்குழுத்தினர் மற்றும் பங்கு மக்கள் மற்றும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், சங்கைக்குரிய கன்னியர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவரையும் குறிப்பாக அன்பின் நிறைவினால் எங்கள் அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் புனித வாழ்க்கையினை அடையும்படியாக செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நம் விண்ணக தந்தை நோக்கி அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் பாராமல் எம் அன்பு மக்களின் எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி இவர்கள் விரும்பி தேடுகின்ற இல்ல உள்ள அமைதியை தந்தருள திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் தாயின் வழியாக ஆண்டவர் தருகின்ற அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்வுடன் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவ்வுலகினரின் பாவங்களை போக்க வந்தவர் இவரே. தம் தாயை நமக்கும் தாயாக தந்து அந்த தாயை மகிமைப்படுத்தவும் தாயின் வழி நடக்கவும் நமக்கு அழைப்பு விடுப்பவர் இவர் தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
நீலவானிலே ஒளி வீசும் தூய ஆவியே வரம் தாரா ஞானமீதிலே துதி பாடவே கவி மாலையா புகழ் பாடினே கவி
கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய அருமை மக்களே, புனித அந்தோணியாரின் திருத்தலத்திலிருந்து மக்களோடு இணைந்து பணிமை அன்னையின் மற்ற மக்களும் பக்தர்களும் ஒன்றாக இணைந்து இந்த பலியினை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். இங்கு எங்களை அழைத்து அனுமதி அளித்த பங்கினுடைய பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் என் பங்கு மக்கள் சார்பாக அன்பார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கூட என்னோடு இணைந்து இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களுக்கும் எங்களுடைய இந்த திரு யாத்திரை சிறப்பாக அமைந்திட உதவிய எங்கள் பங்கு பணிக்குழுவினருக்கும் பாடகர் குழுவினருக்கும் ஆலய ஊழியர்களுக்கும் அன்பார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிலுவை கன்னியர் இல்லத்தினுடைய பள்ளிக்கூடங்களினுடைய தலைமை ஆசிரியை சகோதரிகளும் ஆசிரிய பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. அனைவருக்கும் மீண்டும் அன்பார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நாம் கொண்டாட இருக்கக்கூடிய அன்னையின் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெபிப்போமாக. வாழ்வின் நிறைவே இறைவாம், புனித கன்னிமரியாளை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள் வாக்கினாலும் திருவிருந்தினாலும் வளம் பெற்ற நாங்கள் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று தியானித்து அதன் வழி வாழ்ந்த அன்னை மரியாளை பின்பற்றி வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் தொழில் முயற்சிகளையும் பிள்ளைகளையும் அவர்களின் எதிர்கால வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையிலும் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.
வந்தோம் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன ஆரோக்கியம் தேடி வந்தோம் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன கருணை திருவுருவாம் கண்ணி மரியாள் தந்த காற்றிற்கு மாதா குலம் சாட்சியாகுமே கருணை திருவுருவாம் கண்ணி மரியாள் தந்த காற்றிற்கு மாதா குலம் சாட்சியாகுமே கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனமா அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனமா சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை அந்த உத்தமியின் மொழிக்கு விண்மீன் உறவு கொண்டதே கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனமா அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனமா உடனடியாக அடுத்த திரியாத்திரை திருப்பலி இருப்பதால் ஆலயத்தில் இருக்கின்றவர்கள் ஜெபத்தை முடித்துவிட்டு வருகின்றவர்களுக்கு வழி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.